நல்லா இருந்துச்சு. 2 hours போனதே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் புரியல. 2 hours வந்துட்டு லாங்குவேஜ் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு அவேர்னஸ் மூவி தான். செம்ம சூப்பராக இருந்ததுண்ணா. நஞ்சா விட தமிழ் ஃபிலிமில் வந்து இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. சூப்பராக இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது படம். 2 hours போனதே தெரியல, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மூவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவி வந்து ஒரு ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே அந்த ஸ்பீடெல்லாம் இல்லை, சூப்பராக ஸ்லோவாக நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது பார்க்க. டைம் போகிறதே தெரியல. காப்பாத்தினார் ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓகே தான். ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் வைப் படம். அதெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க, சும்மா படம் பார்க்கலாம், ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாம் மாட்டாங்க, ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னா வருவாங்க. எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருந்தது. ஒரு பர்சன் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் சொல்றாங்கல்ல, லவ்ங்கிறது வந்துட்டு லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கிற லவ் அவங்க ரொம்ப அழகா இல்லை என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதில் அந்த கிளைமேக்ஸ் பார்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காப்பாற்றினவங்களோட குட்டன் அப்படின்றவரோட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பேசிக்காக அவரோட மலையாள மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு ரொம்பவே இதுவாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். சூப்பராக போகுது, நல்லா த்ரில்லிங்காக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்றது இல்லை, பட் படம் சூப்பர், ஓவராலாக சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு ட்விட் செம்மையா போனுச்சு, நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. யாரோடனா குட்டன் கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. நைட்டு தூக்கம் வராது. புரியல. ஆக்சுவலி எல்லாருமே வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் போர்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த சைல்ட்ஹுட்டாக இருக்கட்டும் சரி, இல்லை இப்போ நடிச்சதாக இருக்கட்டும் சரி, ரொம்பவே ரிலேட்டபிளாக நல்லா தான் இருந்தது. அந்த ஸ்டோரிக்கு, அந்த கதைக்கு, அந்த இதுக்கு, அண்ட் இது ரியல் ஸ்டோரியாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கும். சீக்கிரமாக போயிடுச்சு, படம் பார்த்த மாதிரி தெரியல, சூப்பராக போயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டு நல்லா சொல்லியிருக்காங்க. 2006 நடந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தது. எல்லாருக்குமே அந்த பாட்டு வரும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. சூப்பராக போச்சு. அந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த வயசான கேரக்டர் ஒரு நடிச்சிருந்தாருல்ல, அவர் நல்லா இருந்தார். என்ன சார், சீட்டு முனையில தான் கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கு. சுபாஷை காப்பாத்துறாருல அவரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் சும்மா வேன் கத்திக்கிட்டே இருப்பார்ல ஒருத்தர். ஒவ்வொரு குரூப்லேயும் அப்படி ஒரு கேங்கில் ஒருத்தங்க இருக்காங்க. ஃபீல் ஆச்சுன்னா கண்ணு கலங்குச்சு, அழுக வந்தது. அப்புறம் கடைசியில் அந்த உண்டான காயம் அந்த சாங் போட்ட உடனே ஓகே எல்லாமே கான், ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. புரியல. ஸ்டோரி தான் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அந்த குணா பாட்டுக்காக பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த பாட்டுக்கும் அந்த சீனுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குணா பாட்டை வந்து நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா போச்சு. அது மெயினாக குணா பாட்டு படம் இன்னும் தூக்கி கொடுத்துருச்சு.